அளவு கூட, சின்ன அளவு கூட வராது. அதனால அல்லாஹ் தனக்கு ஹக்கீம் என்கின்ற பெயரை சூட்டியிருக்கிறார். அப்ப இந்த 3 பெயர்களும் நமக்கு எதை உணர்த்தி தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் யாருக்கு யாருக்கு என்ன தகுதியை கொடுத்திருக்கிறானோ அந்த தகுதியை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதை கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு தகுதியை வழங்கினார் என்று சொன்னால் அந்த தகுதியை நான் ஏற்க மாட்டேன், அது எப்படி இந்த தகுதியை இவருக்கு கொடுக்கிறார் என்று எதிர்த்து கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் நம்ம காவியாக மாறிவிடுவோம், வழிகட்டவர்களாக மாறிவிடுவோம், நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில உதாரணங்களை நம்ம நினைக்கிறோம். நம்ம பார்க்கலாம், திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல மனித படைக்கப்பட்டு சொல்லித்தான். மனுஷனாக அல்லாஹ் முதலில் யாரை படைச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே மலக்கு என்ற படைப்பை அல்லாஹ் படைச்சு முடிச்சுட்டான். ஒளியை கொண்டு, சுத்தமான தூய்மையான ஒளியை கொண்டு அல்லாஹ் மலக்குகள் என்கின்ற பெரும் கூட்டத்தை அல்லாஹ் படைச்சு வச்சுட்டான். மலக்குகளை படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் மனுஷனை படைச்சுட்டானா? இல்ல. மலக்குகள் படைக்கப்பட்டதற்கு பிறகு நெருப்பை கொண்டு, கொதிக்கக்கூடிய கனவாக இருக்கக்கூடிய நெருப்பை கொண்டு ஜின் என்கின்ற இனத்தை படைச்சான். அந்த ஜின் இனத்தை சேர்ந்தவன் தான் இப்லீஸ் என்பவர். கடைசியாகத்தான், மூன்றாவதாகத்தான் அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கலாம். அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு கட்ட கடைசியாக படைக்கப்பட்டாங்க மலக்கு, அடுத்து ஜின்னு. கடைசியாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள், மனித சமுதாயம் படைக்கப்படுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது, மலக்குமார்களுக்கு தெரியாது, ஜின்களுக்கு தெரியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் கடைசியாக படைக்கப்பட்ட ஆதம் நபிக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்? உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு மலக்குமார்கள் அல்லாஹ் அழைக்கிறார். எல்லா மலக்குமார்களும் வந்து அசம்பிள் பண்ணுங்க, வாரத்தை வச்சு நடக்குது. வாரத்தை வச்சு அல்லாஹ் என்ன செய்யற? எல்லா மலக்குமார்களையும் கூப்பிடுறதா, எல்லா மலக்குமார்களும் வருவாங்க. ஜின் இனத்தை இப்லீஸ் என்பவரை என்ன செய்யறான்? அல்லாஹ் அவங்களோட சேர்த்து அழைக்கிறோம். சேர்த்து அழைச்சிட்டு அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொல்றான், ஒவ்வொரு பொருளையை எடுத்து காட்டி இந்த பொருளுக்கு என்ன பேரு? உதாரணத்துக்கு ஃபேன் இருக்குது என்று சொன்னா இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு என்று ஒவ்வொன்றையா குறிப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான். மலக்குமார்கள் சொல்றாங்க, ஜிப்ரீல் உட்பட மலக்குமார்கள் சொல்றாங்க, அல்லாஹ் நீ எனக்கு எதை சொல்லி தந்தா அது மட்டும் தான் எனக்கு தெரியும், இதனுடைய பெயரெல்லாம் எனக்கு கற்றுத்தரல, அதனால எங்களுக்கு தெரியாது. இப்லீஸுக்கும் அந்த பெயருடைய பெயரும் எதுவுமே தெரியாது. கடைசியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அழைச்செல்லாம் சொல்ல, ஆதமே இந்த எல்லா பொருட்களுடைய பேரை சொல்லு. அவங்க அப்படியே அடுக்கிறாங்க, இது ஃபேனு, இது கடிகாரம், இது மைக்கு, இது மிம்பரு என்று ஒவ்வொன்றா அனுப்பிச்சாங்க, அப்படியே அடுக்கிறாங்க. அடுக்கி முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். மலக்குமார்கள் இருக்கிறாங்க, இப்லீஸ் இருக்கிறான். அந்த சபையில் அல்லாஹ் மலக்குமார்களுக்கும் இப்லீஸுக்கும் கட்டளை இருக்கிறான், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்க, ஆதமுக்கு சிரம் பண்ணீங்க என்று சொன்ன உடனே அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன செய்யறான்? மலக்குகளை விட, இப்லீஸை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணியத்தை உயர்த்துறான். ஆனா கடைசியாக படைக்கப்பட்ட ஆதம் நபி தான். முதல்ல படைக்கப்பட்டது மலக்கு, இரண்டாவது படைக்கப்பட்டது இப்லீஸ், மூன்றாவதாக கட்ட கடைசியாக படைக்கப்பட்டதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனா அல்லாஹ் சொல்றான், மலக்குகளே, இப்லீஸே, ஆதமுக்கு நீங்க சஜ்தா செய்யுங்க, ஆதமுக்கு சிரம் பண்ணீங்க என்று சொல்றான். சொன்ன உடனே மலக்குமார் என்ன செய்யறாங்க? உடனே அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யறாங்க. ஆனா இப்லீஸ் மட்டும் சஜ்தா செய்ய மறுக்கிறான். உடனே அல்லாஹ் கேட்கிறான், இப்லீஸே, மலக்குலாம் சஜ்தா செஞ்சுட்டாங்க, நீ சஜ்தா செய்வதற்காக ஏன் மறுக்கிற? உன்னை தடுத்தது எது? பெருமை அடிச்சுட்டாயா, அகமே கொண்டு விட்டாயா என்று சொல்லி கேட்கிறான். உன்னை இப்லீஸ் சொல்றான், கலத்தனி நின்றார், கலத்தவன் மீன்தி, என்ன நீ நெருப்பால படைச்ச, ஆதம் களிமண்ணால படைச்ச, நான் நெருப்பால படைக்கப்பட்டேன், ஆதம் சாதாரண களிமண்ணால் படைக்கப்பட்டது. நெருப்பு பெருசா களிமண் பெருசா? களிமண்ணை விட நெருப்பு தான் பெருசு, அதனால் நான் எப்படி ஆதமுக்கு சிரமணிய முடியும் என்று கேட்டு மறுத்தான். ஆனா மலக்குமார்கள் இந்த கேள்வியை கேட்கல. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அந்த தேர்வை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டானா, நம்மை விட ஆதமை உயர்த்திட்டானா அப்படின்னா ஆதம் உயர்ந்தது, அல்லாஹ் உடனே கட்டுப்பட்டணும் என்று உடனே கட்டுப்பட்டான். ஆனா இப்லீஸ் என்ன செஞ்சான்? அல்லாஹ்வுடைய தேர்வை எதிர்த்து கேள்வி கேட்டான். அது எப்படி என்னை விட ஆதமுக்கு நீ சிரமம் கொடுக்க முடியும்? என்னை விட ஆதம் எப்படி சிறந்தவர மாறிட்டாரு? நானே ஆதமோட சிறந்தவன், நான் நெருப்பாக படைக்கப்பட்டிருக்கிறேன், ஆதம் களிமண்ணால படைக்கப்பட்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தேர்வை எதிர்த்து கேட்டால் அவன் காவியாக மாற்றப்பட்டால் அதுவரையிலும் வானத்தில் அழகாக சுற்றி திரிந்து கொண்டிருந்த சொர்க்க
சொர்க்கத்தில் எல்லாம் நுழையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை பெற்றிருந்த இப்லீஸ் அல்லாஹ்வுடைய அந்த தேர்வு உரிமை இருக்குல்ல, அதை நிராகரித்ததற்கு பிறகு இழிவடைந்தவனாக இந்த உலகத்துல தூக்கி வீசப்படுறான். அதனால அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்றோம்ல, விரட்டப்பட்ட ஷைத்தானிர் ரஜீம், ரஜீம் என்று சொன்னால் விரட்டப்பட்டவன், அடித்து துரத்தப்பட்டவன் என்று அர்த்தம். சைத்தானுக்கு என்ன பெயர், இப்லீஸுக்கு என்ன பெயர் மாறிடுச்சு, அடித்து துரத்தப்பட்டவன், விரட்டப்பட்டவன் என்று ஆயிடுச்சு. அதனால ரசூலுல்லாஹி செஞ்சிருக்காங்க, எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு அடைகிறேன் என்று சொல்லுங்க, இன்மையா எனக்கு கற்றுத்தரான். அப்ப சைத்தான் இப்லீஸ் உயர்ந்த இடத்துல இருந்தான், மலக்குமார்களோடு சுற்றி வரக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருந்தார், சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய தகுதியை பெற்றிருந்தார். இந்த அத்தனை தகுதிகளையும் அவன் இழந்ததற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தேர்வுமையை அவனை செஞ்சதை கேள்வி கேட்டதான். நீ எப்படி அவனுக்கு என்னை விட சிறந்த உயர் இடத்தை கொடுத்த? ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அல்லாஹ் எல்லாத்தையும் படிச்ச, மலக்க படிச்சது அல்லாதான், மனிதர்களை படிச்சது அல்லாதான், ஜின்களை படிச்சது அல்லாதான். அல்லாஹ்வுக்கு முழு உரிமை இருக்குது, யாருக்கு யாருக்கு உயர்ந்த தகுதியை கொடுக்கலாம், யாருக்கு யாருக்கு அதுக்கு அடுத்த தகுதியை கொடுக்கலாம் என்கின்ற முழு அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அதை நம்ம கேள்வி கேட்க கூடாது. அப்படி கேள்வி கேட்டதுனால இப்லீஸ் என்பவர் மிக சிறுமை அடைந்தவனாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நரகவாசிகள் ஒருவனாக என்ன செஞ்சிருக்கிறார், மாற்றப்பட்டிருக்கிறார். இதற்கு இன்னொரு உதாரணத்தை நம்ம சொல்லலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு சமுதாயம் வருது, பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்த சமுதாயம். அந்த சமுதாயத்துல ஜாலூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்தான். அவன் எல்லாம் ரொம்ப மோசமானவன். அது வரையிலும் அந்த மன்னர்களிலேயே மிக கொடூரமான, மிக மோசமான ஒரு மன்னனாக இருந்தான். அந்த மன்னன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பனி இஸ்ரவேலர்களில் இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் நாடு கடத்திட்டான். அவனுடைய சொந்த நாட்டை விட்டு அழிச்சு பத்திட்டான், விரட்டி விட்டுட்டான். விரட்டி விட்ட உடனே அந்த சமுதாயத்திற்கென்று ஒரு நபியும் நியமிக்கப்பட்டிருந்தார். அந்த நபியுடைய பெயர் எல்லாம் அல்ல தன்னுடைய திருமண சொல்லித்தரல. அது பக்கரா என்கின்ற அத்தியாயத்தில் இந்த வரலாற்று சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அவங்க தன்னுடைய நாட்டை விட்டு விரட்டப்பட்டார். விரட்டப்பட்ட உடனே அந்த பனி இஸ்ரவேலர்களை சேர்ந்த முஸ்லிம்களை எல்லாம் ஒன்று சேர்ந்து நபி இடத்துல கோரிக்கை வைக்கிறார். நபியே, ஜாலூத் ரொம்ப கொடூரமானவனாக இருக்கிறார், அக்கிரம் புரியக்கூடியவனாக இருக்கிறார், அவனை எதிர்த்து நம்ம ஜிஹாத் செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும். நம்முடைய சொந்த வீட்டை விட்டு நம்ம வந்துட்டோம், சொத்த மனைவி மக்களை எல்லாம் நம்ம வீட்டுல விட்டுட்டு வந்துட்டோம், அநாயகர்களா இங்க நிக்கிறோம். அதனால் அவனை எதிர்த்து நம்ம ஜிஹாத் புரிய வேண்டும், போர் செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேளுங்கள். அதற்காக நமக்கு ஒரு மன்னனை, அரசனை நியமிக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைங்கள் என்று அந்த நபியிடத்துல சொல்றார். உடனே அந்த நபி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறார், என்னுடைய சமுதாயம் ஒரு அரசனை நியமிக்குமாறு உன்னிடத்துல கோரிக்கை வைக்குது என்று சொன்ன உடனே அல்லாஹ் அடுத்த அந்த நபிக்கு வழி அறிவிக்கிறார், உங்களுக்கு தாவூத் என்ற ஒரு மனிதரை நான் அரசனாக நியமித்திருக்கிறேன். அந்த சமுதாயத்துல விரட்டப்பட்ட முஸ்லிம்கள் குழுக்கள்ல தாவூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார், அவரை நான் அரசனாக நியமித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் வகை செய்தியை அறிவிக்கிறார். இந்த வகை செய்தி வந்தவுடனே அந்த நபி சொல்றாரு, இனிமேல் உங்களுக்கு எல்லாம் தாவூத் தான் அரசர், அவர் பேச்சு கேட்டு நீங்க கட்டுப்பாட்டு நடக்கணும், அவர்தான் மன்னர், அவருடைய தலைமையின் கீழ் ஜாலூத்தை எதிர்த்து நீங்க போர் செய்ததற்காக கிளம்ப வேண்டும் என்று அந்த நபி சொல்றார். சொன்ன உடனே அந்த முஸ்லிம்களில் இருந்து சில பணக்காரர்கள் சொல்றாங்க, எப்படிப்பட்ட வாதத்தை வைக்கிறார் என்று சொன்னால், காலோ அண்ணா எப்பூட எவ்வளவு முழுக்கு அலையில நகுலோ மக்கள் முழுக்கு, தாவூத் எப்படி எங்களுக்கு அரசனாக வர முடியும், நாங்கள் அரசனாக ஆவதற்கு தகுதியானவர்கள், எங்களுக்கு தாவூத் எப்படி அரசனாக வர முடியும்? தாவூத்தை அரசனாக நியமித்தது யாரு? மக்களால் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை, தேர்ந்தெடுத்து அறிவித்தது அல்லாஹ். அல்லாஹ் தேர்வு செய்து விட்டார் என்று சொன்னால் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. எதிர்த்து கேள்வி கேட்டால் அது குஃப்ருக்கு தள்ளிவிடும், வழிகேட்டை நோக்கி நம்மளை என்ன செஞ்சிடும், சென்று விடும். ஆனா அந்த சமுதாயத்தில் இருந்த முஸ்லிம்கள் பணக்காரர்கள் பெருமையின் காரணமாக, கர்வத்தின் காரணமாக நாட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க. கையில ஒண்ணும் கிடையாது, அனாதைகளாக நிற்கிறாங்க. இருந்தாலும் ஏற்கனவே பணக்காரர்களாக இருந்தாங்கல்ல, அந்த பெருமையின் காரணமாக சொல்றாங்க, தாவூத் எப்படி எங்களுக்கு அரசனாக இருக்க முடியும்? அரசனாக இருப்பதற்கு நாங்கள் தகுதியானவர்கள், அவரை விட நாங்கள் செல்வந்தர், அவர் ஏழையாக இருக்கிறார், ஏழையாக இருக்கக்கூடியவர் எங்களுக்கு எப்படி அரசனாக வர முடியும் என்று சொல்லி நபியத்து கேட்கலாம். உடனே நபி சொல்றாங்க, இது ஏன் முடிவு கிடையாது, அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ்வுடைய முடிவுக்கு நீங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும். மக்கள் கேட்க மறுக்கிறார், பணக்காரங்க எல்லாம் மறுக்கிறார். உடனே கடைசியில் அல்லாஹ் என்ன செய்கிறார் என்று சொன்னா, அவர்களுக்கு சில அத்தாட்சிகளை காட்டலாம்.
மூசா நபி விட்டு போன சில பொருட்கள் எல்லாம், ஹாரூன் நபி விட்டு போன சில பொருட்கள் எல்லாம் மலக்குமாக ஒரு பேரையில ஒரு பெட்டியில சுமந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. மலக்குமாக என்ன செய்யறாங்க, சுமந்து வந்து மூசா நபி விட்டு போன பொருட்களையும் அந்த ஹாரூன் நபி விட்டு போன பொருட்களையும் கொண்டு வந்து காட்டுறாங்க. அதன் பிறகு ஏற்றுக்கொண்டு போர்க்களத்துக்காக போறாங்க. போர்க்களத்துல போகும்போது அந்த மன்னர் சொல்றாரு, மன்னர் ஒரு கட்டளை இடுறாரு, ஒரு ஆற்றை கடக்கிறார். ஆற்றை கடந்து போனாதான் ஜாலத்தை எதிர்க்க முடியும். ஆற்றை கடக்கும் போது அந்த மன்னர் சொல்றாரு, இந்த ஆற்றில் நீங்க ஒரு கையால மட்டும்தான் தண்ணி குடிக்கணும், அதை தாண்டி நீங்க தண்ணி குடிக்க கூடாது என்று சொல்ற. ஆனா இந்த பெருமைக்கான கூட்டம் இருக்குதுல, அல்லாஹ்வுடைய தேவை மறுத்ததுல, நாங்க தான் அரசனாக இருப்பதற்கு தகுதியானவர்கள் என்று கம்பட்டம் அடித்தார்கள். அவங்க என்ன செய்றாங்க, இவர் பேச்சு நாம் என்ன கேட்கிறது என்று சொல்லி நிறைய அள்ளி அள்ளி குடிக்கிறார். அதை அள்ளி குடிச்சு ஆட்டை விட்டு கடக்கும் போது அவங்க எல்லாரும் சொல்றாங்க, எங்களால போட பண்ண முடியாது. ஏன்னா நிறைய குடிச்சதுனால என்ன செய்ய முடியும், அவங்க நடக்க முடியல, ஒரு சோதனை ஆகிவிட்டாரு. அவங்க சொல்றாங்க, எங்களால போருக்கு வர முடியாது. அந்த மன்னனுடைய பேச்சை கேட்டு ஒரு கையால தண்ணீரை குடிச்சாங்கல்ல, கிட்டத்தட்ட 313 பேர் மட்டும்தான் கையால தண்ணீர் குடிச்சாங்க. இது ஹதீஸ்ல இந்த நம்பர் இடம்பெறுது. பத்ர் போரில் கலந்து கொண்ட சகாபாக்களின் எண்ணிக்கைக்கு ஒத்தவர்கள் அந்த என்ன செஞ்சாங்க, ஒரு கையால தண்ணீரை குடிக்கிறாங்க. தண்ணீரை குடிச்சு முடிச்சு அவங்க சொல்றாங்க, தாவத்தின் அரசன் சொன்னாங்க, தாவத்தை நாங்க உங்களோட இருக்கிறோம், வாங்க நம்ம போர் பண்ணுவோம். அல்லாஹ் யாருக்கு வெற்றியை தர வேண்டும் என்று நாளைக்கு அவருக்கு வெற்றியை தருவான். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. எண்ணிக்கை பெருசா சிறுசா என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது. அல்லாஹ் நாடினா நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல ஒரு அழகான ஒரு அருமையான துஆ செய்யறாங்க. துஆ செய்ததற்கு பிறகு களத்துல குதிக்கிறாங்க. கடுமையான போர் நடக்குது. அந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஜாலூத் என்கின்ற கொடுங்கோல் அரசன் இருக்காங்க. அந்த கொடுங்கோல் அரசனை தாவூத் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண படை வீரர், அந்த படையில சாதாரணமான வீரராக இருந்த தாவூத் என்பவர் என்ன செய்யறாரு, ஜாலூத்தை கொலை பண்றாரு. கொலை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் அறிவிக்கிறார், இனிமே உங்களுக்கு அரசர் இந்த தாவூத் தான், தாவூத் தான் அரசர், தாவூத் தான் உங்களுக்கு நபி என்று சொல்லி தாவூத் நபியை நபியாக அந்த இடத்துல வச்சு என்ன செய்யறான், அங்கீகரிக்கிறான். தாவூத் இருக்கவே மகா ஏழையாக இருந்தவர். தன் கையால் உழைத்து சம்பாதித்து அந்த சம்பாதியத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர். மிகப்பெரும் ஏழையாக இருந்தவர். அந்த தாவூத்தை நபியாகவும் தேர்வு செய்து அரசனாகவும் அல்லாஹ் தேர்வு செய்தால் அவர்களுக்கு பிறந்தவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கையில் ஒட்டுமொத்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அல்லாஹ்வுடைய தேர்வு என்பது அல்ல வேற தேர்வு இருக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை தேர்வு செய்தான் என்று சொன்னால் அதுல ஞானம் இருக்கும். அல்லாஹ் ஹக்கீம் என்கின்ற விஷயத்தை உள்ளத்துல தெளிவாக சேர்க்கணும். அல்லாஹ் யாருக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கிறான் என்று சொன்னால் அது உண்மையிலேயே அதற்கு அவர் தகுதியானவராக இருப்பார். அதுதான் வெற்றி இருக்கிறது என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அது மறுத்தவர்கள் பணக்காரர்கள் அவெல்லாம் போர்ல கலந்து கொள்ள, போர்ல கலந்து கொள்ளாம பின்வாங்கி வழிகட்டவர்களாக நரகத்திற்குரியவர்களாக மாறி போனார். அப்ப அல்லாஹ்வுடைய தேவை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம் என்று சொன்னார், அதை நிராகரித்தோம் என்று சொன்னால் அது வழிகேட்டை கொண்டு நம்மை சேர்த்து விடும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்குது. இதற்கு இன்னொரு ஆதாரத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பாக வரையிலும் யூதர்கள் நபியை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நபி வருவாரு, நபி வருவாரு. அவனுடைய வேதத்தில் தௌராத் என்கின்ற வேதம் இருக்குல்ல, அது இறுதி நபியை பற்றி அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அகமது என்கின்ற பெயருடைய இறுதி நபியாக வருவார், அவர் மதீனா போன்ற பிரதேசங்களிலிருந்து வெளிப்படுவார் என்கின்ற அடையாளங்கள் எல்லாம் தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதனால யூதர்கள் எல்லாம் பாலஸ்தீனத்திலிருந்து கிளம்பி மதீனாவில் என்ன செஞ்சாங்க, தங்கி வாழ்ந்தாங்க. கைபர் என்கின்ற பகுதியில வாழ்ந்தாங்க. சுற்றி வட்டார பகுதிகளில் பனு நலீர் என்கின்ற குலத்தைச் சேர்ந்தவர்கள், 3 குலத்தைச் சேர்ந்த யூதர்கள் மதீனாவில வசித்து வந்தார்கள். காரணம் நபி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்துச்சு, பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்தவர்கள் இறுதி நபியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க. மதீனாவில் வந்து தங்கியிருந்தாங்க. கடைசியில் அல்லாஹ் யார நபியாக தேர்ந்தெடுத்தான், முஹம்மது நபி அவர்களே மக்காவில் பிறந்த அரபு பிரதேசத்தை சேர்ந்த முஹம்மது என்பவரை நபியாக தேர்வு செஞ்சார். அந்த நபியினுடைய எல்லா அடையாளங்களும் தௌராத்தில் சொல்லப்பட்டிருந்த எல்லா அடையாளங்களும் அப்படியே ஒத்து போயிருந்தது. யூதர்கள் உண்மையிலேயே நபியை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனா அவங்க மறுத்தான். நபியை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாது என்று அவங்க என்ன செஞ்சாங்க, நிராகரித்தார். அதனால அவர்கள் வழிகேடர்களாக மாறி போனார். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டும் போது எப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லி தருகிறார் என்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை அவன் எப்படி இது என்னுடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்களோ
அதே போன்று ஒவ்வொரு யூதரும் முகமது நபிய இறுதி நபிதான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வார்கள். ஆனால் உங்களுக்கு என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய தேர்வை ஏற்றுக்கொள்ள பனி இஸ்ரவேலர்கள் இருந்தாலும் கடைசி நபியை தேர்வு செய்யணும். ஏன் அரபு பிரதேசத்துல இருந்து கடைசி நபி எல்லாம் தேர்வு செஞ்சா அதனால நாங்க ஏற்றுக்கிட மாட்டோம். ஒருவேளை பனி இஸ்ரவேலர்களில் இருந்து முகமது நபி வந்திருந்தால் எல்லா யூதர்களும் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனா அதை மறுத்ததற்கு காரணம் அல்லாஹ்வுடைய அந்த தேர்வுரிமை இருக்குல்ல, அதை எதிர்த்து கேள்வி கேட்டது. எங்கள்கிட்ட இருந்து இறுதி நபி வராம அரபு பிரதேசத்துல இருந்து இஸ்மாயில் நபி இடத்துல இருந்து வந்த வாரிசுல இருந்து எப்படி தேர்வு செய்யலாம் என்பதை எதிர்த்து கேள்வி கேட்டு நிராகரித்தார். அதனாலே யூதர்கள் வழிகட்டவர்களாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளானவர்களாக அவர்கள் மாறி போனார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்ப இந்த மூன்று விஷயங்கள் ஆதம் நபி இப்லீஸுக்கு இடையில் நடந்த சம்பவம், தாவூது ஜாலத்துக்கு இடையில் நடந்த சம்பவம், யூதர்களுக்கும் முஹம்மது நபிக்கும் இடையில் நடந்த சம்பவம், இன்னும் சில ஆதாரங்கள் இருக்கு. இது எல்லா ஆதாரங்களும் நமக்கு எதை தெளிவாக உணர்த்திருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் யாருக்காவது ஒரு உயர்ந்த தகுதியை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அவர்தான் உயர்ந்தவர் என்று அந்த தகுதியை நம்ம அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரிக்காமல் அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம் என்று சொன்னார் அவருக்கு எப்படி அந்த உயர்ந்த தகுதி, என்னை விட அவர் எப்படி சிறந்தவர் என்று மனித பார்வையில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம காபிராக மாறிவிடுவோம், வழிகேடர்களாக மாறிவிடுவோம், அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளானவர்களாக மாறிவிடுவோம் என்பதை நாம் தெளிவான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அனுபவமாக என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது உரையிலே அல்லாஹ் யாருக்கு என்ன தகுதியை கொடுத்திருக்கிறானோ அந்த தகுதியை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எதிர்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, அதை நிராகரிக்க கூடாது என்கின்ற விஷயத்தை பார்த்து நம்ம இதை இவ்வளவு காலம் விலக்கி சொல்வதற்கு காரணமே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஏற்பட்டு வரக்கூடிய மிக பெரும் ஃபித்னாக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்று சொன்னால் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் மட்டும் கிடையாது, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தற்காலத்தில் மிக பெரும் ஃபித்னாவாக சோதனையாக கேடாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பெண்ணியம் என்கின்ற விஷயம், ஃபெமினிசம் என்று சொல்லுவாங்க. பெண் அடிமைத்தனம், ஆணாதிக்கம், பெண் உரிமை, பெண் போராளி இப்படிங்கிற பேர்ல வருவாங்கல்ல. நிறைய முஸ்லிம்களே பெண்ணியத்தை பெருமையாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க. ஆனா பெண்ணியத்துக்கும் இஸ்லாத்திற்கும் துணியரோட சம்பந்தம் கிடையாது. ஃபெமினிசம் இஸ் எ ஃபேக்கிசம். ஃபெமினிசம் என்பதே ஒரு பொய்யான தத்துவம். பெண்ணியம் என்பது இஸ்லாத்திற்கு அந்நியம். பெண்ணியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த பெண்ணியத்தின் மூலமாக என்ன கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் சமம் தான். ஆணும் பெண்ணும் எல்லா விஷயங்களிலும் எல்லா விதங்களிலும் சமம்தான். ஆணை விட பெண்ணை விட ஆணுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த உயர்ந்த அந்தஸ்தும் கிடையாது என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இறைவன் அமைத்திருக்கக்கூடிய இயற்கை விதி இருக்கிற அதை இல்லாமல் ஆக்குவதற்கான எல்லா வேலைகளிலும் என்ன செய்வாங்க, ஈடுபட்டுக்கிட்டு. இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் கூட நீங்க பள்ளிக்கூடங்களை எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கு மட்டும் நடத்தக்கூடிய பள்ளிகள், பெண்களுக்கு மட்டும் நடத்தக்கூடிய பள்ளிகள் என்கின்ற பள்ளிகள் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் பார்க்க முடியும். ஆனா இஸ்லாம் ஆண் பெண் கலவை பற்றி மிக அழுத்தம் திருத்தமான விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரும். ஆணும் பெண்ணும் அதிகமாக கலக்கக்கூடாது. ஒருவேளை ஆணும் பெண்ணும் பேசுவதாக இருந்தால் எப்படிப்பட்ட விஷயங்களை பேச வேண்டும், ஹிஜாப் பேச வேண்டும், குழந்தை பேசக்கூடாது, தனிமையில பேசக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாடு போடும். இஸ்லாம் விரும்பக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் பெரும்பாலும் ஆணும் பெண்ணும் என்ன செய்யக்கூடாது, கலக்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் தனித்துதான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் அதிகமாக விரும்பக்கூடியதாக இருக்கு இஸ்லாமிய சட்டங்கள். ஆனா அதையெல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஆண் பெண் கலப்பை இன்னைக்கு அதிகமாக கட்டமைத்து விட்டிருக்கிறான். அதனால இன்னைக்கு அதிகமாக காதல் என்கின்ற பெயர்ல நிறைய கணிசமான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க எதற்காக வைக்கக்கூடிய அடிப்படை அஸ்திவாதமே ஆணும் பெண்ணும் சமம் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு காட்டக்கூடாது. வகுப்பறையில ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிற மாதிரி வகுப்பறை வைக்கணும். முன்னாடிலாம் பஸ்ல நம்ம போறதாக இருந்தா பெண்களுக்கு தனி சீட்டு, பெண் அந்த இடத்துல பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க.
இன்னைக்கு அந்த மாதிரி நிலையெல்லாம் பெருசா பார்க்க முடியாது கிடையாது. ஆண்கள் பெண்களும் எல்லாம் ஒட்டி உரசி போகக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, உலகத்தை மாற்றி இருக்கிறார். எல்லா விஷயங்களும் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து இன்னைக்கு எங்க வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள்ல இந்த பொது இடங்கள்ல கழிவறை வச்சிருப்பாங்கல்ல, ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கழிவறை வச்சிருப்பாங்க. ஆண்களுக்கு கழிவறையில ஆண் படத்தை போட்டிருப்பாங்க, பெண்களுக்கு தனியாக பெண் படத்தை போட்டிருப்பாங்கல்ல. இது உலகத்துல இது ஒரு பொதுவான நடைமுறையாக இருக்கு. இன்னைக்கு எப்படிப்பட்ட கோரிக்கையை வைக்க ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால், ஆணும் பெண்ணை இப்படி பிரிக்க கூடாது, சமத்துவம் தான், ஆணும் பெண்ணு சமம் தான். பொது கழிவறை என்று சொன்னா ஒரே கழிவறை தான் இருக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே கழிவறை தான் இருக்க வேண்டும், தனித்தனியாக வைக்க கூடாது. அது சமத்துவத்திற்கு எதிரானது, ஆணாதிக்கத்தை அது பறைசாற்றக்கூடிய என்கின்ற அளவுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இது அங்கதான் வைக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னைக்கு மேற்கத்திய நாடுல வைக்கக்கூடிய பல கோரிக்கைகள் நம்ம நாட்டுக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு வருகின்றது. சென்னையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓரின சேர்க்கையாளர்கள் மிக பிரமாண்டமான முறையில பேரணி நடத்தினாங்க. ஓரின சேர்க்கை என்பதை ரொம்ப அருவருப்பாக பார்த்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு அதுக்கு புது பெயர் பண்பாடின ஈர்ப்பாளர்கள் என்கிற பெயரை சொல்லி மிக பிரமாண்டமான முறையில பேரணி நடத்துறாங்க. மேற்கத்திய நாடுகளில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்தியாவில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, கடந்து வந்துகிட்டே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லிம் சமூகத்திலும் ஊடுருவி கொண்டு இருக்குது. அப்ப நாம தெளிவான முறையில இஸ்லாமிய சட்ட திட்டங்களை சரியாக உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஆண்கள் பெண்கள் குறித்து சொல்லி காட்டக்கூடிய, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய விஷயங்கள்ல ஒற்றுமை இருக்குது, நிறைய விஷயங்கள்ல ஆணும் பெண்ணும் சமம்தான் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் எல்லா விஷயங்களிலும் ஆணும் பெண்ணும் சமமா என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நபியையும் சொல்லி காட்டும் போது, ஆணை போன்று ஒப்பனை செய்யும் பெண்ணையும் பெண்ணை போன்று நடந்து கொள்ளும் ஆணையும் சபிக்கிறேன் என்று ரசூலா சபித்தார். ஆண் பெண்ணை மேல் நடக்கக்கூடாது, பெண் ஆணை மேல் நடக்கக்கூடாது, ஏன்னா ஆண் வேற பெண் வேற என்று ரசூலா பிரிச்சு காட்டினார். இந்த தகுதி என்கின்ற விஷயத்தை பொறுத்தவரையில் ஏன்னா இந்த ஜும்மாவோட எழுதானே தகுதி யாருக்கல்ல என்ன தகுதியை கொடுத்திருக்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்வது மலக்குமாரனுடைய வழி. அல்லாஹ்வுடைய தகுதியை எதிர்த்து கேள்வி கேட்பது என்பது இப்லீஸுடைய வழி. அவ அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டும் போது ஒரு நிஜம் அல்லாஹ் பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு தகுதியை உயர்த்தி இருக்கிறான். ஆணும் பெண்ணும் எல்லா விஷயங்களும் சமமா என்று சொன்னா எல்லா விஷயங்களும் சமம் கிடையாது. குடும்ப அமைப்பு குடும்ப வாழ்க்கை என்று வந்துவிட்டால் மனைவியை விட கணவனுக்கு ஒரு படி மேலே தகுதிகள் உண்டு. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டிவிட்டு வல்லாஹு அஸீஸுன் ஹக்கீம், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன். அல்லாஹ் மனைவியை விட கணவனுக்கு ஒரு படி தகுதி உயர்த்தி கொடுத்திருக்கிறான்ல, அது சும்மா கொடுக்கல, அல்லாஹ் ஞானமிக்கவன், ஞானத்தோடு அதை கொடுத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல இதை கொஞ்சம் விளக்கமாக அல்லாஹ் சொல்றான், பெண்களை ஆண்கள் நிர்வகிக்க வேண்டும், மனைவிமார்களை கணவன்மார்கள் நிர்வகிக்க வேண்டும். கணவனுக்கு தான் மனைவியை நிர்வகிக்கக்கூடிய பகுதி உண்டு. இமா பங்குள்ளவர்களும் பாலகம் அல்லாபால் ஏனென்று சொன்னால் சிலரை விட அல்ல சிலரை உயர்த்தி இருக்கிறார். என்ன சொல்றார், மனைவியை விட கணவனை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறார். எப்படி உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் ஒபிமா அல்ஃபக்கும் மின் அம்வாலையும், கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கணவன் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு என்று சொன்னாலே கணவன் தான் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனைவி என்பவர் கணவனுக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கணவனுடைய பொறுப்பு என்று சொன்னால் அவன் மனைவிக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கணவன் தான் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கணவன் தான் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனால கணவனுக்கு மனைவியை விட ஒருபடி தகுதி மேலே உண்டு என்பதாக அல்லாஹ் தந்த திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறார். அப்ப இந்த விஷயத்தை எல்லாம் தெளிவா பிரிச்சு காட்டுறோம். கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், யார் தகுதியில் உயர்ந்தவர்கள் என்று சிறந்தவர்கள் என்று சொன்னால் இறையச்சத்தோடு நடக்கக்கூடியவர்கள் சிறந்தவர். கணவன் இறையச்சத்தோடு நடந்தால் கணவன் சிறந்தவர், மனைவி இறையச்சத்தோடு நடந்தால் மனைவி சிறந்தவர். இது சிறந்தவர் என்பது வேறு. தகுதியில் உயர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் கணவன் தான் தகுதியில் உயர்ந்தவர்கள், மனைவி கணவனுக்கு கீழே கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கக்கூடிய இயற்கை விதி. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பெண்ணியத்தால் பாதிக்கப்பட்ட இன்னைக்கு நிறைய கல்லூரி படிக்கக்கூடிய நம்ம இஸ்லாமிய மாணவிகளே அப்படிலாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம் தான், நம்ம லைஃப் பார்ட்னரு, நீ என்னுடைய நிர்வாகி கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நிர்வாகி என்கின்ற ஒரு தவறான சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. நம்ம ஏற்கனவே தாவத்து இடத்துல பார்த்தோம்ல, தாவத்தை அல்லாஹ் நபியாக ஏற்படுத்தினார். அந்த தாவத்துக்கு என்ன
தகுதி இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது தாவூதுக்கு கல்வி ஞானம் இருந்தது, உடல் வலிமை இருந்தது. அவர் அரசரா இருக்கிறாரு, அரசருக்கு என்ன தகுதி வேணும்? உடல் வலிமை வேணும், அரசாங்கத்தை நடத்துவதற்கு கல்வி அறிவு வேணும். இந்த ரெண்டும் தாவூதுக்கு இருக்கு. ஆனா அவருக்கு செல்வம் தேவையில்லை. ஏன்னா ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு மக்களிடத்திலிருந்து வெளிப்படத்தை வசூலத்தை நிர்வாகம் செய்து கொள்ளலாம். அதுக்கு தனிப்பட்ட முறையில் அரசனாக இருக்கக்கூடியவர் பணக்காரராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா குடும்ப அமைப்பு என்பது அப்படி கிடையாது. அல்ல குடும்ப அமைப்பு என்று சொல்லி காட்டும் பொழுது கணவனுக்கு அறிவு அதிகமாக இருக்குது, உடல் வலு அதிகமாக இருக்குது. அதனால கணவன் தான் உங்களுக்கு நிர்வாகம் என்று சொல்லல. கணவனுடைய பொறுப்போ அவன் சம்பாதித்து கொடுக்க வேண்டும். மனைவிக்கு சம்பாதிக்க வேண்டிய கடமை கிடையாது. மனைவிக்கு சொல்லக்கூடிய பொறுப்போ குடும்பத்தை நல்ல முறையில் பராமரிக்கிறது, சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டு வேலை பார்க்கிறது, பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தெடுப்பது. இதுதான் குழந்தைகளை பராமரிக்கக்கூடியது, வீட்டை பராமரிக்கக்கூடியதுதான் மனைவிகளுடைய பொறுப்பு. உள்ள நெருங்கி இருக்கக்கூடிய சிலர் உட்கார்ந்துருவாங்க. அப்ப இதுதான் மனைவிகளுக்குரிய ஒரு பொறுப்பாக இஸ்லாம் சொல்லி தருது. இன்னைக்கு அதை எப்படி மாத்திருக்காங்க தெரியுமா? நான் என்ன வேலைக்காரியா சமைச்சு போடுறதுக்கு, நான் என்ன தோச்சு போடுறதுக்கு, நான் என்ன வேலை, இது ஒரு வேலைக்காரி மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, தவறான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி விட்டாரு. ஆனா இதெல்லாம் இயற்கையாக நம்ம பகுத்தறிவு பூர்வமாக சிந்தித்து பார்த்தாலே மிகப்பெரும் வழிகேடு என்பதை நம்ம தெளிவான முறையில் புரிந்து கொள்ளலாம். ஆண் ஏன் குடும்பத்தின் தலைவனாக இருக்க வேண்டும், பெண் ஏன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு பகுத்தறிவு பூர்வமான நிறைய ஆதாரம் இருக்குது, அறிவியல் பூர்வமான நிறைய ஆதாரம் இருக்குது. நிறைய அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் இது அழகான முறையில் நமக்கு விலக்கி சொல்லி தந்திருக்கு. அது தனியாக தலைப்பாக பேசப்பட வேண்டும். நாம் இப்பொழுது தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், குடும்பத்தின் கட்டமைப்பை பொறுத்தவரையில் கணவன் தான் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டும். மனைவியாக இருக்கக்கூடியவர் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கணவன் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மனைவி அந்த சம்பாத்தியத்தை பெற்று வீட்டு விஷயங்களை எல்லாம் குழந்தைகள் எல்லாம் பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு சிறந்த குடும்பத்தை கட்டமைப்பதற்கான அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அடித்தளம். இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டால் நம்ம இப்லீஸ் வழியிலே நம்ம இப்லீஸுடைய வழியில சென்று நரகத்துக்குரியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பானாக என்று கேட்டுக்கொள்கின்ற ஒரே முடிவு செய்ய வாக்கு